ஸ்ரீ பைரவி ஜோதிடம். நாமக்கல் ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியுடன் வணக்கம். இன்றைய பதிவு வணிசை கரணம். கரணநாதன் சூரிய பகவான். மிருகம் எருது. சிறந்த நிர்வாக திறமை உடையவர்கள். எதையும் சாதிக்கும் புத்திசாலித்தனம், சாமர்த்தியம் உள்ளவர்கள். தான் இருக்கும் இடத்தில் ஒரு தலைமை பொறுப்பு, சிறந்த நிர்வாகியாக, வழிகாட்டிகளாக வாழ்வார்கள். தொழிலில் இனிமையாக பேசியே காரியம் சாதித்து கொள்பவர்கள். அரசியலில், அரசு சார்ந்த வேலைகளில் வெற்றி பெறுவதற்கும் பதவிக்கும் மேல்மருவத்தூர் செல்லும் வழியில் அச்சரவாக்கம் எனும் இடத்தில் ஆச்சிபுரீஸ்வரர் சிவபெருமானை வழிபடலாம். இந்த கரணத்தில் அரசு சம்பந்தப்பட்ட வேலை, பெரிய மனிதர்களை, நண்பர்களை, உறவினர்களை சந்திக்கலாம். வணிசை கரணத்தில் வீடு கட்டத் தொடங்கலாம். கதவு நிலவுக்கால் வைக்கலாம். பாதியில் நின்று போன வீடுகளை வணிசை கரண நாளில் மீண்டும் வீடு கட்டத் தொடங்கலாம். சூரிய நட்சத்திரங்களான உத்திரம், உத்திராடம், கிருத்திகை நன்மை தரும். 7இல் சூரியன் நின்றால் கலத்திரதோஷம், திதிசூனியம், பாதகாதிபதி இணைவு சாரம் பெற்று நின்றால் அரியலூர் திருமலைப்பாடி நந்தீஸ்வரரை வணங்கலாம். பிரதோஷ வழிபாடு சிறப்பான நன்மையை தரும். கலை ஆர்வமுள்ளவர்கள். முன்கோபம் அதிகம். செலவாளி. எதிலும் மன திருப்தி இல்லாதவர்கள். சாமர்த்தியசாலிகள். புதியதாக எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள். காளை மாட்டிற்கு தவிடு, புண்ணாக்கு, வைக்கோல் போன்ற உணவுகளை தானம் தரலாம். மாடு மேய்க்கும் தொழிலாளர்களுக்கு உணவு, நீர், ஆடை தானம் தரலாம். கிரகம் சூரியன். ராசி ரிஷபம். மலர் செந்தாமரை மலர், நீல நிற சங்குப்பூக்கள். வருடம் 12 வருடம். தூபம் சங்கு பொடி. ஆபரணம் பவளம், வஸ்திரம் கம்பளி ஆடைகள். உலோகம் பஞ்சலோகம். ஆகாரம் தயிர். தானம் வஸ்திர தானம். பூசும் பொருள் மஞ்சள். தொழில் நுணுக்கம் அறிந்தவர்கள். வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து சென்றால் செய்யும் காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். வணிசை கரணம் நேரத்தில் சொத்து வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கலாம். உணவு விஷயத்தில் அசைவம் விரும்பி சாப்பிடுவார்கள். வண்டி வாகனத்தை வாங்குவதில் ஈடுபாடு அதிகம் உள்ளவர்கள். புத்தகம் வாசிப்பதும் வாங்கி சேர்த்து வைப்பதும் மிகவும் பிடிக்கும். வணிசை கரணத்தில் பிறக்கும் பெண்கள் அதிர்ஷ்டசாலிகள். எதையும் ஆராய்ந்து அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும். ஆசிரியர், வாகனத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, இராணுவம், காவல்துறை, அரசு வேலை மற்றும் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள். வணிசை கரணத்தில் பிறந்தவர்கள் தந்தையை வணங்கி அன்றாட வேலைகளை தொடங்கினால் சிறப்பாக அந்த நாள் இருக்கும். வெண்மை நிற ஆடைகளை அணிந்து செல்வதும் திருநீறு அணிந்து செல்வதும் நன்மையை தரும். முக்கியமான வேலைகளுக்கு செல்லும் பொழுது தயிர் சாப்பிட்டு செல்லலாம். சூரியன் ஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வருவது, வணங்குவது நல்லது. குலதெய்வ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. ஜாதகத்தில் சூரியன் என்ற ராசிக்குரிய தமிழ் மாதத்தில் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது நல்லது. சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திர நாளில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரும். பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பு. கோதுமையில் செய்த பலகாரங்களை தானம் தரலாம். சூரியன் மேசத்தில் உச்சம் பெறும். வணிசை கரணத்தில் பிறந்தவர்கள் மேசத்தில் சூரியன் நின்றால் அதிகாரம், பதவி, புகழ், நிர்வாக திறமை, தலைவலி, தலையில் பாதிப்பு தரும். உயர்நிலை அந்தஸ்து, தான் என்ற எண்ணம், மருத்துவ குணம். நீதித்துறையில் சிறப்பாக செயல்படுவார்கள். ரிஷபத்தில் சூரியன் நின்றால் பகை பெறும். சிம்மத்திற்கு 10இல் நிற்பதால் திக்பலம். இயல், இசை, நாடகம் என இனிமையான சூழ்நிலை மனநிலையில் இருப்பார்கள். கலைத்துறையில் சாதிப்பவர்கள். ஒற்றை தலைவலி, சைனஸ் மைக்ரேன், கண்ணில் பிரச்சனை இருக்கும்.
எதையாவது பாடிக்கொண்டே வேலையை செய்வார்கள். வணிசை கரணம் மிதுனத்தில் சூரியன் நின்றால் செலவாளி, அடுத்தவர்க்கு உதவும் குணத்தால் அதிகப்படியான மன உளைச்சலை சந்திப்பார்கள். கல்வியில் தடை இருக்கும். கல்வியில் கவனம் தேவை. ஆடம்பர பிரியர்கள் நண்பர்களால் கஷ்டப்படுவார்கள். வருமானத்திலும் தடைகள் இருக்கும். வணிசை கரணம் கடகத்தில் சூரியன் நின்றால் சுயநலவாதிகள் தன் சுகத்திற்காக அதிகம் செலவு செய்வார்கள். பொறாமை குணமும் போக எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். பித்த நோய்கள் வரும். வெளிநாட்டு வாழ்க்கை வரும். குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்வார்கள். சிம்மத்தில் சூரியன் நின்றால் நிர்வாக திறமை அதிகம். குறைத்து பேசுவார்கள். எதிர்காலத்தை துல்லியமாக அறிந்து வைத்திருப்பார்கள். தன் சுய முயற்சியால் முன்னேறுவார்கள். பேர் புகழ் நல்ல குழந்தை செல்வம் இருக்கும். கன்னியில் சூரியன் நின்றால் கூச்ச சுபாவம், சொத்து சேர்ப்பவர்கள். யாரையும் பகைத்து கொள்ளாமல் நட்பை வளர்த்து கொள்வார்கள். புத்திசாலிகளாக செயல்படுவார்கள். துலாம் ராசியில் சூரியன் நீச்சம். கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிப்பார்கள். மற்றவர்களிடமிருந்து விலகியே இருப்பார்கள். அரசு சலுகைகளை ஏற்றுக்கொள்ள இவர்கள் மனம் ஒப்புக்கொள்ளாது. இவர்கள் மனம் விரும்பாது. விதண்டாவாத குணம் இருக்கும். வாழ தெரியாதவர்கள். விருச்சகத்திற்கு சூரியன் நின்றால் வணிசை கரணம் விருச்சகத்தில் சூரியன். காரியவாதிகள், சுயநலக்காரர்கள், ஆராயும் குணம் இருக்கும். மறைப்பொருளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சி மனப்பான்மை, மருத்துவ குணம், இரகசியத்தை கண்டறியும் குணம் இருக்கும். சாமர்த்தியசாலிகள், தொழில், பதவி, அதிகார பதவி குணமுள்ளவர்கள். வணிசை கரணம் தனுசில் சூரியன் நின்றால் நேர்மை, நியாயம், தன்னம்பிக்கை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அதிகமுள்ளவர்கள். தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் உதவியாக இருப்பார்கள். அரசியலில் உயர் பதவியை தலைமை பொறுப்பில் இருப்பார்கள். மகரத்தில் சூரியன் வைராகிய குணம் இருக்கும். திட்டமிட்டு செயல்படுவார்கள். தந்தையை விட பேர் புகழ் பெறுவார்கள். சிக்கனவாதிகள், உயர்ந்த லட்சியம் உள்ளவர்கள். கும்பத்தில் சூரியன் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருப்பார்கள். உறவினர்களிடம், நண்பர்களிடம், அனைவரிடமும் தான் உழைத்த அனைத்து சொத்துக்களையும் இழந்துவிட்டு பேர் புகழுடன் வாழ்வார்கள். யாரும் இவருக்கு உதவ மாட்டார்கள். மீனத்தில் சூரியன் நின்றால் ஆன்மீகவாதிகள், செலவாளிகள், அரசியலில் பின்னின்று ஆலோசனை வழங்குபவர்கள். அதனால் இரகசியமான செல்வாக்கை பெறுவார்கள். எதிரிகளை வெல்வார்கள். யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எதையும் ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுப்பார்கள். சூரிய வழிபாடு சிறப்பு. சிவன் வழிபாடு பிரதோஷ நாட்களில் செய்வது மிகவும் நல்லது. சிவனுக்கு அபிஷேக அர்ச்சனை பொருட்களை வாங்கி தரலாம். ஞாயிறு, திங்கள் வரும் பிரதோஷ நாட்கள் வழிபடுவதற்கு மிக சிறப்பான நாளாகும். பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொள்வதும், சிவபெருமானுக்கு அர்ச்சனை ஆராதனை செய்வதற்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் கர்மம் தொலையும் மிக சிறந்த யோக பலனை தரும். செய்யும் தொழில் முன்னேற்றம் அடையும். லாபம் அதிகமாக கிடைக்கும். தடைகள் நீங்கி பொருளாதார முன்னேற்றம் அடைவீர்கள். சூரியன் சாரத்தில் நின்ற கிரகங்களும் பலம் பெறும். அந்த கிரக தசா புத்திகளிலும் யோக பலன்கள் ஜாதகர்